இது? திடீர்னு அஞ்சு சாகிற மாதிரி ஏன் கனவு காண்றோம்? எதுக்கும் ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஏன் ஃபோனை எடுத்து தொலை மாட்டேங்கிறான்? காலையில் எந்திரிச்சு முதல் வேலையை அவனுக்கு ஃபோன் பண்ணணும். இப்பன்னு பார்த்து ஏன் இப்படி ஒரு கனவு? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இன்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இப்படி இப்படி. டேய், அந்த பங்களாவை பாத்தியா? 4 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அதோ அந்த பில்டிங்ல தான். என்னாச்சு மச்சான்? வண்டிக்கு என்னாச்சுன்னு கேட்டேன்டா. தெரியல, எனக்கு மட்டும் என்ன தெரியும் மச்சான். ஹீரோ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கறேன். சடனா இதுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. கீழே இறங்கி பாரு மச்சி. என்னடா ஆச்சுதுக்கு? இப்போ வரைக்கும் நல்லா தானே இருந்தது. மச்சி, டேய் அஞ்சி, மச்சி எங்கடா இருக்க? மச்சான், அஞ்சி என்னாச்சு? டேய் எந்திரா எந்திரா அஞ்சி. ஹேய், யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ். டேய் காப்பாத்துங்க. என்னாச்சு? ஹெல்ப், யாராவது காப்பாத்துங்க. ஹெல்ப் அஞ்சே. யாரியா? ஹலோ ஹலோ, உங்களுக்கு அஞ்சு தெரியுமா? தெரியுங்க, அவன் என் ஃப்ரெண்டு தான். சொல்லுங்க. அவரு வர வழியில சொல்லுங்க. பைபாஸ் ரோட்ல அவருக்கு பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வாட்? ஜிஹெச்க்கு வந்து பாடியை எடுத்துட்டு போங்க. குட் மார்னிங். எப்படி இருக்க? ஹாய்டா. என்ன விஷயம் மார்னிங்கே கால் பண்ற? என் ஃப்ரெண்ட் ஒரு சன்னியாசி பையனை தூக்கிட்டு வந்துட்டாடி. வாட்? ரிப்பீட். ஆமா, ஒரு சன்னியாசி பையனை தூக்கிட்டு வந்துட்டான். என்னடி சொல்ற? ஒரு பொண்ணு ஒரு பையனை தூக்கிட்டு வரதா? நம்பவே முடியல. சொல்றது முழுசா கேளு. அப்புறம் என்னாச்சு? அவ்வளவு ஆர்வமா இரு சொல்றேன். சொல்லு. அவங்க 2 பேருக்கு அர்ஜென்ட்டா கல்யாணம் பண்ணணுமா? பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அவ அப்பா வந்தா என்ன, மாமா வந்தா என்ன, நாம பாத்துக்கலாம். சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும். எப்படி? நான் சொல்றது நல்லா கேளு. 11 மணிக்கு பிலிம் நகர் டெம்பிளுக்கு நீங்க வந்துருங்க. 11:15க்கு நான் சரியா தாலியோட அங்க இருப்பேன். 11:30க்கு பிபிபி டும் டும் தான். ஓகேவா? ஓகே, பை. ஏய், என்னடா இது?
ஹலோ. நீங்க தானே பேப்பர்ல ஆட் கொடுத்திருந்தது? ஆமா சார், சொல்லுங்க. நான் தான் கொடுத்தேன். பிசினஸ் ப்ரொபோசல் பத்தி தானே? ஆமா சார். ஓகே, நான் உங்க கூட கொஞ்சம் பேசணுமே. எப்ப மீட் பண்ணலாம்? ஆமா, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நான் இப்ப எக்ஸாக்ட்டா பனகல் பார்க்ல இருக்கேன் சார். அப்படியா? நான் பக்கத்துல தான் இருக்கேன். நீங்க அங்கேயே இருங்க, நான் 5 நிமிஷத்துல வந்து பாக்குறேன். ஓகே சார். நான் இந்த கிளைண்ட பாத்துட்டு வரேன். பாபரா கொண்டாடா. இனிமே நான் தான் கிங். என்ன பாக்குற? படம் பாக்குறியா? அதை கொண்டு வா, நான் பாக்குறேன். அடேங்கப்பா, இங்க பாரு எப்படி இருக்கானு. அடடா, மொட்டை எங்க இருக்கானே? பழக்கப்பட்ட ஸ்மெல் மாதிரி இருக்கே. தெரியல. அட்டாடா, என் ஜெல்லா குட்டி வந்துருச்சா? இப்ப பாரு, இந்த புள்ள நான் உனக்கு ஐ லவ் யூ சொன்னல. உனக்கு வெக்கமா இல்ல? நோ மேன் செட் ஐ லவ் யூ பேபி. ஒரு பொண்ணு பையனை தூக்கி இருக்கா. Oh God. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். பேப்பர்ல ஆட் கொடுத்திருந்தது நீதானா? ஆமா சார். என்னோட பேரு சங்கர். ஐ எம் சஞ்சய் விஸ்வாஸ். ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. தேங்க்யூ சார். நான் இது வரைக்கும் நிறைய சின்ன சின்ன வியாபாரங்கள் பண்ணேன். எனக்கு எல்லாத்துலயுமே நஷ்டம் தான். இப்போ நம்ம கிட்ட இப்போதைக்கு இவ்வளவு இருக்கு. அத ஷார்ட் பீரியட்ல இவ்வளவு ஆக்கணும். என்ன பிளான் இருக்குன்னு சொல்லு. என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்கு சார். நான் வேணா சொல்லட்டுமா? கதை யாருக்கு வேணும்? முதல்ல நாம போடுற காசு எப்படி திரும்ப வரும்னு சொல்லு. அது அது எனக்கு தெரியணும். கண்டிப்பா எடுத்துடலாம் சார். என்ன பிசினஸ்? சினிமா தான் சார். சினிமாவை நம்பி எதுவும் செய்ய முடியாது. சினிமாவில் ஜெயிக்கிறது தோக்குறதுலாம் சகஜம் சார். ஷார்ட் டைம்ல நம்ம கம்மி பட்ஜெட்ல ஒரு படம் எடுத்தோன்னு வைங்களேன், சேட்டலைட்ல நம்ம போட்ட காசுல பாதி எடுத்துடலாம் சார். சார், நம்ம எடுக்கிற படம் 50 தியேட்டர்ல போனாலே நமக்கு டபுள் ப்ராஃபிட் கிடைக்கும் சார். எப்படி பார்த்தாலும் நமக்கு ப்ராஃபிட் தான் சார். எந்த விதத்துலயும் லாஸ் ஆகாது. இந்த காலத்துல சின்ன பட்ஜெட் தான் சார் பெரிய அளவுக்கு ஹிட் ஆகுது. ஓகே ஓகே தம்பி, டன். சீக்கிரமா ஒரு ஆபீஸ் ரெடி பண்ணு. ஓகே சார். அப்புறம் வாடகை நம்ம பட்ஜெட்ல இருக்கணும். கண்டிப்பா சார். முக்கியமா வாஸ்து கரெக்டா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஓகே சார். எனக்கு தேவையெல்லாம் இவ்வளவு பணத்தை அப்படியே டபுள் ஆக்கணும். டபுள் ஆகுறது மைனஸ் ஆச்சுன்னா அப்புறம் நம்ம நிலைமை. புரியுது சார். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சீக்கிரமா ஆபீஸ் எடு. ஓகே ஓகே சார். ஆஃபீஸ் தேடியே செத்து போயிடும் போல இருக்கே. இன்னும் எவ்வளோ தூரம் அலைய போகிறேன்னு தெரியலையே.